ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா திடீர்னு ஒரு மாதிரி தொண்டை மட்டும் கட்டிக்கிச்சு, ஏன்னு தெரியல. கோல்டு எதுவுமே இல்லை, ஆனால் தொண்டை மட்டும் ஒரு மாதிரி ஆம்பளை குரல் மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேனேஜ் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா கேளுங்க. ஓகே ஓகே டேஸ். இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நைட் டைம், நல்ல பீச் ஏரியா, சில்லுன்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் அதே ஸ்பாட்டில் ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட். அந்த இடத்துல நிறைய பேர் அந்த மேரேஜ் நடக்கிறத பார்த்துட்ருக்காங்க, மேரிட் கப்பிள்ஸை பார்த்துட்ருக்காங்க. ப்ளஸ் அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பர்சன் ரொம்ப சோகமாக டியரி ஐஸோட அந்த இது மேரேஜ் ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே நின்றுட்டு அந்த கப்பிள்ஸ் டான்ஸ் ஆடுறத ஒரு மாதிரி பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கார். ப்ளஸ் அந்த கப்பிள்ஸில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருனா, இந்த பர்சனை பார்த்து ஒரு மாதிரி தென்னாவட்டாக சிரிச்சுட்டு அந்த அவங்களுடைய மேரிட் ஒன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. அதை இந்த பர்சன் பார்க்க முடியாமல் திரும்பிட்டு இப்படி நடக்க ஆரம்பிக்க, இந்த பர்சன் ஒரு மாதிரி சோகமாக அழுதுட்டு நடந்து அந்த இடத்த விட்டு போகிறத பார்க்குறாரு ஒருத்தர். ஆக்சுவலி இப்போ அழுதுட்டு போகிறது யாருன்னு பார்த்தா நம்ம டே. இப்போ மேரேஜ் நடந்தது யாருன்னு பார்த்தா நம்ம டேயோடைய எக்ஸ்க்கு. அவருக்கு என்றைக்கும் இல்லாமல் திடீர்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கோம், இன்றைக்கி உன்னை நான் கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும், தயவு செஞ்சு இங்கே உள்ள ஃபேமஸான அந்த பீச்சுக்கு வந்துடு, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோடைய எக்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பார். அப்பாடா, எப்படியோ ஒரு மாதம் பேசாமல் இருந்தான், இப்போ என்னமோ கோவம் குறைஞ்சிருச்சு போல், நம்மக்கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பிப்பான், இனிமேட்டு இன்னமும் லைஃப்பை ரொம்ப அழகாக கொண்டு போகலாம், சண்டை எதுவும் போடாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போட ஒரு சந்தோஷத்தோடு அந்த பீச்சுக்கு போயிருப்பார். ஆனால் அந்த இடத்துல அந்த டேயோடைய எக்ஸ் வந்து கூப்பிட்டதுக்கு காரணம், எனக்கு கல்யாணம் ஆக போகுது, வந்து நின்று கல்யாணத்தை பாரு அப்படின்றது தான் கூப்பிட்ருக்காரு. அவர் கண்ணுக்கு முன்னாடி அவர் லவ் பண்ண அந்த ஒரு பர்சனுக்கு மேரேஜ் ஆகும்போது நம்ம டேக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம டே சோகமாக இருக்கிறத வேறு ஒருத்தர் பார்க்குறாரு. ஆக்சுவலி அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவும் பெருசு, நிறைய ரிச்சான பீப்புள்ஸ் கூட அங்கே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டே தான் நேராக சோகமாக நடந்து போயிட்டு அங்கே உள்ள ஒரு பெஞ்சில் உட்காந்துட்ருக்க, அவருக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் கோட் சூட்லாம் போட்டு மேலே போட்டிருக்க கோட்டை வந்து கரெக்டி கையில் வச்சுட்டு நம்ம டேக்கு பக்கத்தில் வந்து அமைதியாக கை கட்டி உட்காடுறாரு. நம்ம டே அழுதுட்டு இருந்தவர் ஒருத்தவங்க வந்து பக்கத்தில் உட்காந்ததும் நம்ம சோகமாக இருக்கிறது வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண் அப்படியே தொடச்சிட்டு ஒரு மாதிரி ஸ்டிஃபாக அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே பக்கத்தில் இருக்க பர்சன், அழுதா தப்பில்ல, அடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம டேக்கு தானாக கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. இப்போ உடனே நம்ம டே தான், தேங்க்ஸ், இல்லை உன் பேர் என்ன? டே என்னது? கிம் டேயா? ஓ, என்ன உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா? மேரேஜ் ஆனதாக அழுதுட்ருக்கா? அப்புறம் அது என்ன ஆச்சு சொல்லு, ஷேர் பண்ணால் பாரம் குறையும்னு சொல்லுவாங்களே. நீங்கள் யாருன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் என்னை கம்ஃபர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நான் இப்போது கம்ஃபர்ட் ஆகிற நிலைமையில இல்லை, ப்ளீஸ் கொஞ்சம் விடுறீங்களா? என்ன ஆச்சு சொல்லு. அது எனக்கு என் மேலேயே கோபமாக இருக்கு. ஏன்? அங்கே மேரேஜ் ஆகுதுல்ல, அந்த பர்சன் ஒரு காலத்தில் நானும் அவங்கள லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களும் என்ன ரொம்ப நல்லா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் தெரியல, இடையில ஒரு சண்டை வந்துச்சு,
நான் கம்மன் இருந்திருக்கணும். நானும் ஆர்கியூமெண்ட் பண்ணதில் அவன் கோச்சிக்கிட்டு என்கிட்ட 1 மந்த் பேசவே இல்லை. நேற்றுக்கு கூட மெசேஜ் பண்ணான், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நாளைக்கு 6 o'clock பீச்சுக்கு வான்னு. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கான்னு எனக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதே சமயம் நான் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கேன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன, அவன் இல்லைன்னா வேற ஆளாக கிடைக்காது. சொல்லுங்க. கிடைப்பாங்க. அவன் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னு நினச்சிட்டு ரொம்ப திமிரில் ஆடிட்டு இருக்கான். நான் எப்படியாவது ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். எனக்கும் என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்கன்னு நான் அவனுக்கிட்ட ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு அது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பண்ணாலும் அது யூஸ் இல்லை. அவ்வளோதானா? உங்களுக்கு என்ன? நீங்கள் நான் சொல்கிறது தானே கேட்குறீங்க. என் இடத்துல இருந்தால் தெரியும். சரி, ஏஞ்சி வா, டைம் ஆகுது பாரு. எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிடலையா நீ? நான் கிளம்புறேன். எங்க? வீட்டுக்கு. இப்படியே பாதிலேயே வா. நான் என்ன இங்கே விருப்பப்பட்டா வந்தேன். ஓ சரி, அட்லீஸ்ட் எனக்காவது கம்பெனி கூட. நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு? உனக்கும் மைண்ட் சரியில்லை, யாராவது கூட இருந்தால் நல்லாயிருக்கும். நான் எங்கேயோ தனியாக வந்திருக்கேன், எனக்கும் கம்பெனிக்கு யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பெனி கொடுத்துக்கலாமே. எனக்கு கூட யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன்னா கரெக்டு தான், பட் எனக்கு கம்பெனி கொடுக்கணும்னு எனக்கு தோணலையா? ப்ளீஸ். ஓகே, வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன், அதாவது நம்ம ஜங்குக், நம்ம டேயோடைய கையை பிடிக்கிறதுக்காக கையை கேட்க, பட் நம்ம டே கையை கட்டிக்கிட்டு இருந்தவர் அவரே எழுந்திரிச்சு நடந்து போகிறார் முன்னாடி. இப்போ திரும்பியும் அந்த மேரேஜ் செரமனிக்குள்ளே உள்ள நடந்து போக, நல்லா இமேஜின் பண்ணுங்கள், பக்கத்தில் பீச்சு, இந்த பக்கம் மேலே அந்த கூரை மாதிரிலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு அந்த மேரேஜ்க்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஈவன் கெஸ்டஸ் இருக்கிற இடத்துலையும் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் உள்ளே நுழைஞ்சதும் ஒரு ஓரத்தில் வந்து சாப்பாடெலாம் வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து நேராக அந்த சாப்பாடெலாம் போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நம்ம டே வந்து அந்த இடத்துல சும்மா அப்படியே கை கட்டி நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு பீஸ் ஆஃப் பீஃப் எடுத்து டே கிட்ட கொடுத்து, இந்தா ஆக்கட்டு. இல்லை எனக்கு வேண்டாம். ஏய் பசியில் இருப்பப்பா, ஆக்கட்டு. வேண்டான்னு சொல்கிறேன்ல, சும்மா தேவையில்லாமல் அக்கறை காட்டாதீங்க. வாயத்துற. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவே அதை வந்து சாப்பிட்றாரு. இப்போ நம்ம ஜங்குக் ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம டே வந்து மூட் ஸ்பாயில்டாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிளேட் அந்த இடத்துல வச்சுட்டு, சரி ஒரு விஷயம் பண்ணலாமா? என்னது? நீ உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ப்ரூவ் பண்ணணுன்னு சொன்னல. பாய் ஃப்ரெண்ட் இல்லை. ஓகே ஓகே, எக்ஸ். ப்ரூவ் பண்ணணுன்னு சொன்னல, பண்ணலாமா? என்னது பண்ணலாமாண்ணா? இன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன். எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு உன்னை பார்க்க பாவமாக இருக்குப்பா. ஓ பாவம் பார்த்து பண்ணுறீங்களா? ஏய் அப்படி கிடையாது, உனக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி, நீ வீக் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொன்னதும் நம்ம டே அப்படியே அந்த எக்ஸெல்லாம் நின்றுட்டுருக்கான் இல்லையா, அந்த சைடு அப்படியே திரும்புகிறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒன்று நீ விட்டுட்டு போனேன்னா போகணும், அதை விட்டுட்டு சும்மா உனக்கு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு பேசுகிற மாதிரி ஆசை காட்டி தேவையில்லாமல் விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம் வருது. நம்ம டே தான் அழுதுட்டு இருந்தவர் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அப்படியே ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு, ஓகே ஃபஸ்ட்
உங்கள் பேர்? ஜான் ஜாங்குக். ஜாங்குக், ஓகே. என் பேர் டே. ஓ, உங்களுக்கு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ சொன்ன. ஓ, ஓகே. சரி, சாப்பிட்லாமா? இல்லை, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஓகே, அப்போ வா. எங்கே? டான்ஸ் ஃப்ளோருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மாதிரி பிளாங்காக அந்த இடத்துல நின்றுட்டுருக்க நம்ம ஜங்குக் நம்ம டீயோடைய கையை பிடிச்சிட்டு அங்கே உள்ள டான்ஸ் ஃப்ளோருக்கு போயிடுறாரு. அங்கே ஆல்ரெடி வந்த கெஸ்ட் கப்பிள்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கா. இவங்க 2 பேரும் சென்டரில் போய் நின்றுடுறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து அந்த டான்ஸ் ஃப்ளோரில் சென்டரில் வந்ததும் எல்லாருமே நம்ம ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. கூட இருக்க டேவையும் பார்க்குறாங்க. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. ஏன்னா எல்லாருடைய அட்டென்ஷனும் இவங்க மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக் தான் டேவோடைய இடுப்பில் கையை அப்படியே சுற்றி போட்டு கொஞ்சம் இறுக்கமாக கிட்ட இழுக்க நம்ம டே வந்து ஒரு மாதிரி ஷையாக பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே சீக்ஸ் எல்லாம் ப்ளஷ் ஆகிடுது நம்ம ஜங்குக்கை பார்க்கும்போது. இப்போ நம்ம ஜங்குக் தான், என்ன பாரு, என்னை மட்டும் பாரு, வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது, ஓகே? ஆனால் உங்கள் கையை, இது டான்ஸ், ஓகே? என் மேலே ஷோல்டரில் கை போடு, அவ்வளோதான். இப்போ நான் மூவ் ஆகுற மாதிரி உன் காலையும் சேர்த்து என் கூடயே மூவ் பண்ணு, ஓகே? ஓ, ஓகே. நர்வஸாக இருக்காது, சரி, நீ சிரிச்சு அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல நம்ம டே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. அழுதுட்டு இருந்த ஒரு முகத்தில் ஒரு அழகான வெக்கத்தோட ஒரு சிரிப்பு எல்லாரும் பார்க்குறாங்க. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அந்த கப்பிள்ஸ், அதாவது நியூலி மேரிட் கப்பிள்ஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஒரு மெலோடி மியூசிக்கில் பீச் அந்த இது சரௌண்டிங்கில் இவங்க 2 பேரும் அழகாக அப்படி அந்த கடல் அலைகள் மாதிரியே இவங்களும் ஒரு டான்ஸ் ஆட எல்லாருடைய அட்டென்ஷனும் இவங்க 2 பேர் மேலே வந்துடுது. இவங்களும் ரொம்ப அழகாக க்யூட் கப்பிள்ஸ் மாதிரி அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டீயோடைய ஃபேஸ் வந்து க்ளோஸ் டு ஜங்குக். ஜங்குக் வந்து லைட்டாக அவருடைய தலையை லைட்டாக குனிச்சு நம்ம டீயோடைய ஃபோர்ஹெடோட ஒட்டி வச்சுட்டே தான் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஸ்டேஜ் மேலேருந்து இதில் எல்லாத்தையும் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி எரியுது. என்ன இவன் எப்படி பண்ணுறானே, எப்பெல்லாம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எரியுது அவனுக்கு. பட் இருந்தாலும் விட்டுடுறான். நம்ம டேவும் ஜங்குக்கும் அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த மெலோடி மியூசிக்கும் வந்து முடியுது. ஃபைனலாக நம்ம டேவை நல்லா கிட்ட இழுத்து அவருடைய லிப்ஸு இவருடைய லிப்ஸோடைய க்ளோஸ்ட் 1 இன்ச் கேப்பில் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணலை, ஆனால் அந்த 1 இன்ச் அதுலேயே நம்மகிட்டே வந்து ஒரு மாதிரி வைட் ஐஸ்க்கு போயிடுறாரு. இப்போ அப்படியே அந்த டான்ஸ் முடிஞ்சு எல்லாருமே கிளாப் பண்ண அந்த இடத்த விட்டு கீழே இறங்கி வராங்க. ஒரு சில பேர் ஜங்குக் கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஜங்குக் வந்து அப்படியே கையை காட்டி கம்னருங்க அப்படின்ற மாதிரி நவுத்தி விட்டுடுறாரு. எதுவுமே பேசவே இல்லை. நம்ம டே வந்து அந்த க்ரௌட் விட்டு சுத்தமாக அப்படியே வெளியே கூப்பிட்டு வந்துட ஹாப்பியானோ. அது அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அப்படியா? நான் டான்ஸ் ஆடுவேன்னு நான் நினச்சே பார்க்கல தெரியுமா. அது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆஹா, அது நீ சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா. எனக்கு தாகமாக இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஏய் இரு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு டேபிளில் வந்து கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. அதை நம்ம டே கிட்ட எடுத்து கொடுக்க நம்ம டே அதை குடிச்சிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டே கொடுக்க நம்ம ஜங்குக்கும் நம்ம டே எங்கே வாய் வச்சு குடித்தாரோ அதே இடத்துல வாய் வச்சு குடிக்கிறாரு. நம்ம டேக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி ஷை ஆகுது. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், ஓகே நெக்ஸ்ட்டு என்ன நெக்ஸ்ட்டு? அட, அவனோட எக்ஸுக்கு நீ கிஃப்டெல்லாம் வாங்கி வரலையா? ஓகே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், போய் கொடுத்துட்டு வரலாவா? நான் வரலாம், கொடுத்துட்டு வரலாவா? நான் கண்டிப்பாக வரணுமா? ஆமாம், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாதிரி அந்த இடத்துல சிரிங்கி நின்றுட்டுருக்க நம்ம ஜங்குக்கு டேவுடைய கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு ஸ்டேஜ் பக்கம் நடந்து போகிறாரு. அப்படியே ஸ்டேஜ் மேலே ஏற அந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். பின்னாடி வர டேவை பார்த்து ஒரு மாதிரி வெறுப்பாகிற மாதிரி மூஞ்சி எக்ஸ்ப்ரெஷன் ஆகிக்கிறான். இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு
கேமராமேனை பார்த்து ஃபோட்டோலாம் வேண்டாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த மேரிட் மேன் இருக்கான் இல்லையா அவன்கிட்ட போயிட்டு இந்தா ஏய் என்னடா கிஃப்ட்டு எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ஃபோட்டோ கூட இல்லை வேணாண்டா என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் பிடிக்காது ஸோ நான் கூப்பிட்டு போகிறேன் இப்போ பாய் ஃப்ரெண்டா ஆமாம் நோ இது எப்பத்துலேருந்து அது 1 month தான் 1 month யூனோ அவன் ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக பண்ணுறேன்னு கேவலமாக பண்ணுவான். இஸ் இட் ஓகே ஃபார் யூ? அதுவும் ஜங்குக் உன்னுடைய ரேஞ்சுக்கு இவன்லாம் ரொம்ப ஷட் யூ மவுத். எனக்கு குழந்தைத்தனமாக இருக்குது, இவனை பிடிச்சிருக்கு ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா அவர் வாங்கிட்டு வந்த ஒரு குட்டி பாக்ஸ், அந்த குட்டி பாக்ஸை வந்து அவன் கையில் அப்படியே வச்சுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம டேவை கூப்பிட்டு வந்துட்டாரு. நம்ம டே அவனை திரும்பி கூட பார்க்கவே இல்லை. ஆனால் கீழே இருந்து மிடில் ஃபிங்கர் மட்டும் காட்டிட்டு நம்ம ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் குட் எதுவும் பேசலனாலும் ஆக்ஷன் நல்லா பண்ணுறிய, நீ நீ எப்போ பார்த்த? அதெல்லாம் நான் பார்ப்பேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை கூப்பிட்டாங்க. ஒரு டேபிள் கூப்பிட்டு போக நம்ம டே வந்து உட்கார்றதுக்கு அந்த சேரை ஹோல்ட் பண்ண. பட் நம்ம ஜங்குக் வந்து சேரை லைட்டாக பின்னாடி தள்ளி டேவை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக் வந்து பக்கத்துலேயே உட்கார்றாரு. உட்காரும் போதும் டே வந்து ஒரு மாதிரி நர்வஸாக இருக்காது அந்த இடத்துல இருக்கும்போது. ஸோ ஜங்குக் வந்து அழகாக டேவுடைய கையை பிடிச்சிட்டு அவருடைய கையை நோண்டிக்கிட்டே ஒரு மாதிரி டேவை பார்த்துக்கிட்டு ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் கூட அந்த ஆக்டிங்கே இல்லை, ஃபுல் ஆஃப் லவ். ஒரு மாதிரி உருகி பார்க்குறாரு நம்ம டேவா. அது நம்ம டேக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. நம்ம ஜங்குக்கை பார்க்குற விதம் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி அப்படி நர்வஸ் ஆகுது நம்ம டேவை. இப்போ உடனே நம்ம டே தான் சரி கிளம்பலாமா, ஓகேவா நீ இப்போ? ஓகே தான், சரி போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஜங்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பை த வே உன்னுடைய நம்பர் கிடைக்குமா? நான் கேட்கணும்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் டேவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிடு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கூட இது நம்பரை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கிட்ட திரும்பியும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ எத்தனை வாட்டி சொல்லுவா? இல்லை எனக்கே ஒரு நிமிஷத்தில் இதெல்லாம் ஆக்டிங்காக இல்லை ரியலான்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி நான் கிளம்புறேன், நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஏய் ஆக்டிங்லாம் போதும், நான் கிளம்புறேன். ஏய் நிஜமாக கேட்குறேன். இல்லை பரவாயில்ல, நானும் கிளம்ப தான் போகிறேன். முடியுமா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நம்ம டேவை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு நேராக வீட்டில் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. பட் கூப்பிட்டு போகிற வழியிலேயே கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல ஒரு கடையில் வந்து வண்டியை நிப்பாட்டுறாரு. அப்போ நம்ம டீ தான் எங்கே எதுக்கு நிப்பாட்டுற, நீ தான் அங்கே சாப்பிட்டதே இல்லையே. ஓ போயிட்டு எதனா வாங்கிட்டு வா, இந்த கார்டு. ரிச் மேன் பிளாக் கார்டா? ஓ போயிட்டு வாங்கிட்டு வா. என்ன வாங்கலாம்? ஓகே இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஷாப்கீப்பர்கிட்ட அழகாக ஒரே ஒரு இது மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு திரும்பியும் காருக்கு வந்துடுறாரு. நம்ம டீ தான் ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம ஜங்குக்கிட்ட போக எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவையே மொத்தமாக சாப்பிட வைக்கிறாரு. டே சாப்பிடும்போது நம்ம ஜங்குக் பார்க்குற பார்வை இருக்கணுமே, திரும்பி அப்படியே அவரை திங்கிற மாதிரி பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ உடனே நம்ம டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சும்மா அப்படி பார்க்காதப்போ நீ பார்க்குறதே எனக்கு நர்வஸாக இருக்குது. ஏன்? ஆமாம் அந்த ஆக்டிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், திரும்பி அதே மாதிரி பார்க்குறியே, நான் அப்படின்னு சொல்லவே இல்லையே. இல்லை அது ரசிக்கிறதுல எனக்கு அப்படி தான் இருக்கும். என்ன ரசிக்கிறியா? பின்ன ஃப்ளர்ட் பண்ணுற பார்த்தியா?
நான் எங்கே ஃப்ளோட் பண்ணுறேன்? சரி, எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, என்னை வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுட்டியா, இல்லை நான் எப்படி இறங்கிட்டுமா? நானே கூட்டு போய் விடுறவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்கு நம்ம டேவை கூப்பிட்டு போய் அழகாக அவரோட வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம சங்கு கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ரொம்ப ஒரு கேவலமான நாள், பட் நம்ம சங்குக்கு வந்த டைம்லேருந்து ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம டே தான் நேராக போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு அழகாக திரும்பி ரூமுக்கு வந்து படுக்கலாம் அப்படின்னு போகிறப்போ ஃபோன் எடுத்து பார்த்தா ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ். என்னென்னு பார்த்தா நம்ம சங்கு கிட்டேருந்து வந்திருக்கு. நம்ம டே அதை எடுத்து மெசேஜ் பண்ணலான்னு போகிறாரு, பட் கீழேயே பார்க்குறாரு அந்த எக்ஸோடைய நம்பர் இருக்குது. அதை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ கடுப்பாகுது. இப்போ அப்படியே அதை பிளாக் பண்ணிவிட்டு நம்ம சங்குக்குடைய நம்பருக்குள்ளே போக டெக்ஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் நல்லா ஒருத்தருக்கு மனசு விட்டு பேசிக்கிறாங்க. நம்ம டேவும் வந்து அழகாக மேலே வந்து நம்ம சங்குக்குடைய நேமெல்லாம் அழகாக சேவ் பண்ணிவிட்டு ஒரு நியூ லைஃப் மாதிரி நம்ம டேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சங்குக்கு வந்து அப்பப்போ மெசேஜ் பண்ணி சாப்பிட்டியா, மதியானம் தூங்குனியா, வேலைக்கு போனியா, படிச்சியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்வியும் கேட்பார். நம்ம டேவும் எல்லாத்துக்கும் யோசிக்காமல் அழகாக பதில் சொல்வார். நடந்துக்கிறது பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து கேர் பண்ணிக்கிறது ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே இருக்காது. ஏன்னா நம்ம டேவை கலாய்ச்சாலும் அதை விட 100% கேர் பண்ணுவார் நம்ம டேவை. நம்ம ஜங்கு அந்த கப்பிள்ஸ்குள்ளே இருக்கும் இல்லையா, கலாய்ப்பாங்க, இரிட்டேட் பண்ணுவாங்க, ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி மேலே அந்த பாசம் அப்படின்றது வந்து எதையுமே மிஞ்சாது. அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பாரு. நாட்கள் போக 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 நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கு எதனா ஒன்றுனா முதல்ல வந்து நிற்கிறது அவராக தான் இருக்கும். லைக் ஷாப்பிங் போகிறதா இருந்தாலும் சரி, சோகமாக இருக்கேன்னு சொன்னாலும் சரி, மைண்ட் அப்செட்டாக இருக்குன்னு சொன்னாலும் சரி, வேலை ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் நம்ம டேக்கு வந்து ஃபஸ்ட்டு வர்றது நம்ம ஜங்குக்கு தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம டேக்கும் லைஃப்பில் எது நடந்தாலும் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம ஜங்குக்கு தான். நம்ம ஜங்குக்கு எது பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம டேக்கு எப்போவுமே இருக்கும். இப்போ ஒரு நாள் அதே மாதிரி தான் நம்ம டேக் அழகாக ஆஃபீஸ் முடித்து ஒரு 6 o'clock இருக்கும். நம்ம ஜங்குக்கு கால் பண்ணி எனக்கு ஆஃபீஸ் இன்றைக்கி சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இன்ஃபார்ம் பண்ண நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 10 minutes அங்கே கேம் விளையாடிட்டாலும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட. இப்போ நம்ம டே என்னதான் கேம் விளையாடி இன்னும் வந்துடுறியா, பேச விடாமல் காலை கட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்கா. கொஞ்ச நேரம் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் கார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. சர்ரு நம்ம டைம் முன்னாடி வந்து நிப்பாட்ட, வா ஏறு, இரு, எதுக்காக முதல்ல வந்தா? அதான் சீக்கிரமாக ஆஃபீஸ் முடிஞ்சிச்சுல, எடிட்டிங் போகலாம், ஷாப்பிங் போகலாம், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் காரில் ஏறிக்கிறாரு. இப்போ உடனே கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம டே ஜங்கு எனக்கு எதுவுமே வாங்க வேண்டியதில்லை, உனக்கு என்ன வாங்கணும்? அதுவா, எனக்கு ஒரு ஃபேமிலி மீட்டிங் இருக்குது நாளைக்கு, அதுவும் இல்லாமல் சண்டே வர, உனக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ் லீவ் தானே? லீவ் தான், என் கூட வரியா? ஃபேமிலி மீட்டிங்க்கு நான் ஏன்டா வரணும்? வா ஏன் ப்ளீஸ். ஆனால் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தனே, மீட்டிங் ஒரு 5 minutes தான், அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுமா நீ பண்ணிக்கோ. இல்லை, சும்மா நான் பேச வேண்டியவங்கள்ட்ட பேசுகிற வரைக்கும் என் கூட நின்னா போதும். ஓகே. ஃபேமிலி மீட்டிங்க்கு ட்ரெஸ் எதுவுமே அந்தளவுக்கு என்கிட்ட இல்லை, இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு நியூ செட் எடுக்கணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். நான் ஹெல்ப் பண்ணணுமா? எனக்கு எது சூட் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா? எனக்காக சூஸ் பண்ணி கூட. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அழகாக நம்ம ஜங்கு கூட உட்காந்துட்டு போக, நம்ம ஜங்குக்கும் ஒரு பெரிய நல்ல ரிச்சான ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே ஸ்டார்டிங்கே ரொம்ப ரிச்லேருந்து தான் ஆரம்பிக்கும் காஸ்ட், அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. நம்ம டே இங்கே வந்துட்டு பார்த்ததும், இங்கே ரொம்ப விலை அதிகமாக இருக்கும்டா. பரவாயில்ல வா, இல்லை சங்குக்கு அது வாடே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கடைக்கு கூப்பிட்டு போக நம்ம சங்குக்கு தான் அழகாக போயிட்டு உள்ளே போயிட்டு ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டே வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு சூஸ் பண்ண எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சங்குக்கு தான் ஒன்று ஒன்றா போட்டு பார்த்து நம்ம டே முன்னாடி வந்து நிற்க, நம்ம டே எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா இல்லை, டார்க் கலராக இருக்குது,
ஐயா ரொம்ப லைட்டாக இருக்கே, சே உன் ஃபேஸ் ரொம்ப டிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துலேயும் குறை சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ நம்ம டீ தான், சே இரு நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றே நம்ம டீ தான் போயிட்டு பொறுமையாக உட்காந்து யோசித்து அழகாக சூஸ் பண்ணி ஒன்று எடுக்கிறாரு. அதை அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட கொடுத்து போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப நம்ம ஜங்குக்கும் போடுறாரு. ஆக்சுவலி அது எப்படி இருக்கும்னா நேவி ப்ளூ கலர் கோட், ஒயிட் கலரில் லைன்டாக இருக்கும். அந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப மேன்லி லுக்கு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அதை போட்டு வந்ததும் நம்மகிட்டே அதை பார்த்துட்டு, அப்பா பார்க்குறதுக்கு பிடிச்சி வச்ச மாப்பிள்ளை மாதிரி இருக்கே, நல்லா இருக்குன்னு சொன்னேன், உண்மையாவா? இந்த போஸ்டில் பக்கா, இந்த போஸ்டில் வேற லெவல், இந்த போஸ்டில் ப்ரோ நீ மாஸ் ப்ரோவா இல்லை ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னேன். ஓஹோ சரி, அப்போ இதை எடுத்துடலாமா? உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. உனக்கு பிடிச்சிருக்கா? அப்போ இதே பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அழகாக போய் திரும்பியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம டே சொன்ன ட்ரெஸ்ஸை வந்து அழகாக கொண்டு போய் பேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜங்குக் அந்த இடத்துல உட்கார்றாரு. இப்போ நம்ம டே நின்றுட்டுருக்கா, ஹே என்னப்பா உட்காந்துட்ருக்க, வா போகலாம். உனக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டாமா? எனக்கு தான் வேண்டான்னு சொன்னேனே. என் கூட வர, அப்போது ஈக்குவலாக இருக்க வேண்டாமா? போய் ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நின்று முதல்ல விலையை பார்த்துட்டு கடைக்கு நேராக வெளியே ஓடுறாரு. நம்ம ஜங்குக் போயிட்டு அவருடைய சட்டையை பிடிச்சி வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணுற இடத்துல விட்டுடுறாங்க. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி மூஞ்சை பார்த்து கோட்டை எடுத்து போடுறாரு. பார்க்குறதுக்கு ஒன்று ப்ரௌன் கலரில் நல்லா அழகாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டே வந்து ட்ரை பண்ண நம்ம ஜங்குக் பார்த்துட்டு ஓகே தானா, அப்போ இரு வேறு மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே போய்ட்டு க்ரீன் கலர் போட்டு வர்றாரு. அந்த க்ரீன் கலர் அவளுக்கு அவ்வளோ அழகாக ஷூட் ஆகுது. இப்போ நம்ம டே தான், இது ஓகேவா? நல்லா இருக்குடா, உனக்கு க்ரீன் ஷூட் ஆகுது. ஆக்சுவலி எனக்கு ராயல் க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் ஃபஸ்ட்டே, ஆனால் இது ரொம்ப ரேட்டாக இருக்குது. ரேட்டை பார்க்காத, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, அப்போ எடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அந்த ட்ரெஸ்ஸை போய்ட்டு மாற்றிட்டு வர நம்ம ஜங்குக் அதையும் வந்து பில் போடுறதுக்கு கொடுத்துட்றாரு. இப்போ அப்படியே அந்த கார்டை கொடுக்க அந்த கார்டை அழகாக ஸ்வைப் பண்ணி பேமெண்ட் முடிச்சுட்டு நேராக வந்து இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஜங்குக் தான் நேராக நம்ம டேவை கூப்பிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நாளைக்கு மறக்காமல் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆகிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம டேவை வந்து சொல்லி விட்டுட்டு வராரு. நம்ம டேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறாரு, இவ்வளோ ரேட்டுக்கு நான் ட்ரெஸ்ஸு போட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் டக்குன்னு டெக்ஸ்ட் பண்ணுறாரு, சும்மா தூங்காமல் முழிச்சிட்ருக்காத, அப்புறம் நாளைக்கு காலைல முகம் நல்லா இருக்காது, போய் படுத்து தூங்குவோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. நம்ம டே இவனுக்கு மட்டும் எப்படி தான் எல்லாம் தெரியுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஃபோனெல்லாம் வச்சுட்டு அழகாக படுத்து தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்குக் சொன்ன மாதிரி எழுந்திரிச்சு கிளம்பி ரெடியாக இருக்கா. நம்ம டேக்குன்னு ஒரு கார் வருது, அந்த கார் பார்க்க ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்குது. நம்ம டே அழகாக அதில் ஏறிக்கா உள்ளே வந்து ஜங்குக் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் பக்கத்தில் போய்ட்டு நம்மகிட்டே அந்த ட்ரெஸ்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபேஸையும் செட் பண்ணி ஹேர்லாம் செட் பண்ணேன். பார்த்ததும் நம்ம ஜங்குக் வந்து அப்படியே ஒரு மாதிரி டேவை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகிடுறாரு. அந்த அளவுக்கு நம்ம டே வந்து அழகாக இருக்கார். இப்போ நம்ம டே தான் ட்ரெஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஹே ஜங்குக் நல்லா இருக்கா, எனக்கு சூட் ஆகுதா? கல்யாண மாப்பிள்ளை மாதிரி இருக்கு. இல்லை புரியல, அந்தளவுக்கு ஓவராக இருக்கா? அப்படி இல்லைடா, செம்மையாக இருக்கு போதுமா? ஓகே, நீயும் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கு. சரி சீன் போடாத, வண்டியை எடுக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டேவும் அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துட்ருக்க. கார் அங்கேருந்து கிளம்புது, போகுது ரொம்ப தூரமாக போகுது. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக் கூட கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக வராரு. ஒன்ஸ் அந்த கார் வந்து ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ளே என்ட்ரானதும் நம்ம டே விண்டோ வழியாக அந்த பெரிய மேன்ஷனை பார்த்ததும் வாயை மூடுறாரு. அவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவோட எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு.
நம்ம டே வந்து இது நாள் வரைக்கும் ஜங்குக் கிட்ட நீ என்ன வேலை பார்க்குற, உன் ஃபேமிலி எங்கே இருக்குது, உன் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு எதுவுமே கேட்டது கிடையாது. ஜங்குக் ஒரு பர்சன், எனக்கு கம்ஃபர்ட் பண்ண பர்சன், எனக்கு கம்ஃபர்டபுளான பர்சன், அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம டே வந்து வேறு எதுவுமே கேட்டது கிடையாது. நம்ம ஜங்குக்கும் எதுவுமே சொன்னது கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை அவருடைய ஃபேமிலிக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. நம்ம டே அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ பெரிய மேன்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கும் வந்து அழகாக கார்லேருந்து இறங்கி நம்ம டேக்கு போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ண நம்ம டேவும் பொறுமையாக இறங்கி ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய மேன்ஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக் தான், என்ன அப்படி பார்க்குற, ஹே என்ன இடம் மாற்றி கூப்பிட்டு வந்துட்டியா, கல்யாண மண்டபம் மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது, வா இது என்னுடைய ப்ரைவேட் மேன்ஷன். ப்ரைவேட் மேன்ஷனா? அப்போ பப்ளிக் மேன்ஷன் ஒன்று இருக்கா? டே எல்லாம் கேட்டேன், வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டே கிட்ட வந்து லைட்டாக கை கொடுக்க நம்ம டேவும் வந்து அழகாக கை கோத்துக்கிறாரு. நம்ம ஜங்குக்குடைய எல்போ சைடு வந்து கை கோத்துக்கிட்டு ஒரு கப்பிள்ஸ் மாதிரி அந்த மேன்ஷனுக்குள்ளே நடந்து போக நம்ம டே ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு வர்றாரு. நம்ம ஜங்குக் நேராக பார்த்து நடக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் நேராக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனதும் நம்ம டே மேலே சீலிங் வரைக்கும் அண்ணாந்து பார்க்குறாரு. அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம் பார்க்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் நேராக உள்ளே கூப்பிட்டு போனதும் நம்ம ஜங்குக்குடைய பேரண்ட்ஸ்லாம் வந்து நம்ம டேவை ஹாய் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய பேரை சொல்லி இவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம டேக்கு வந்து புரிய வருது ஜங்குக் வந்து டேவை பற்றி அவங்க ஃபேமிலிட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம டேவும் அந்த ஃபேமிலியோட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நல்லா பேசி சிரித்து ஜாலியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்க நம்ம டே வந்து எழுந்திரிச்சு நம்ம ஜங்குக்கோட அம்மா கூட சேர்ந்து கிச்சனுக்கு போகிறாரு. கிச்சனில் போயிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க. இப்போ அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜங்குக்கோடைய அப்பாவும் வந்து அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கோடைய அப்பா வந்து லைட்டாக நம்ம ஜங்குக்கை பார்த்து கண்ணடிக்க நம்ம ஜங்குக்கு வந்து லைட்டாக சிரிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கோடைய அப்பா தான், என்னடா சிரிக்கிறா? இல்லையா, ஒன்றும் இல்லை, இதுவரை யாரையும் நீ வீட்டுக்கிட்ட கூப்பிட்டு வந்ததில்லை, அதான் கூப்பிட்டு வந்திருக்கேன்ல, பிடிச்சிருக்கானா புரியல. அவன்கிட்ட நான் என்னமோ எதுவுமே சொல்லலைப்பா. அட பாவி, இங்கே தான் சொல்லவே போகிறேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட அப்பா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக் பாக்கெட்டில் இருந்து ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்து அவங்க அப்பாட்ட காட்டுறாரு. அவங்க அப்பா ஆஹா பையன் பிடிச்சிட்டாண்டா அப்படின்ற மாதிரி அந்த கவுச்சில் அப்படியே சாஞ்சு உட்கார்றாரு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஜங்குக்கோடைய அம்மா ஹால்குள்ளே என்ட்ராக நம்ம ஜங்குக்கோடைய அப்பா வந்து ஒரு மாதிரி கண்ணை காட்டுறாரு. அவங்களுக்கு புரியவே இல்லை, என்னங்க போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒத்து பார்த்துட்ருக்க, அடி போடி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கோடைய அப்பா அந்த இடத்துல உட்காந்துட்ருக்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க, மேலே ரூம்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கோடைய ரூம்குள்ளே போனால் அந்த இடம் ரொம்ப நீட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்ட் மேன்லி லுக்கு அந்த ரூம் கூட. அங்கங்கே ஃபோட்டோ, அதுவும் இல்லாமல் ஃபுல் பிளாக்கு அந்த ரூமே. நம்ம ஜங்குக்கோடைய பெட் பார்க்க ரொம்பவும் பெருசாக இருக்குது. அதில் உட்காந்து விளையாடிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக் இது எல்லாத்தையும் அந்த டோர் ஃப்ரேமில் ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு நம்ம டேவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், வீடு பிடிச்சிருக்கா? வீடு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க ஆளுங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் ஜங்குக். அப்படிலாம் இல்லை. ஏன்? இன்னும் என் ஃபேமிலிக்குள்ளே வர வேண்டிய ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். அப்படியா? யார்? என்ன ஃபேமிலியில் எதுனா சண்டையா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மேட்டர் இல்லை. பட் அந்த பர்சனை ஒத்துக்கிட்டாங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. யார் அது? கீழே வரையா சொல்கிறேன். கீழேயா? ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அழகாக கீழே இறங்கி போக நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி பெருமூச்சு எடுத்து விடுறாரு. நம்ம ஜங்குக்கோடைய அப்பா வந்து நம்ம ஜங்கு நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு பாக்கெட்டில் கை விட்டுட்டே இருக்கிறத பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடாரு. ஆஹா பையன் சொல்ல போகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரும் புரிஞ்சுக்கிறாரு. இப்போது காஃபி குடிச்சிட்டு இருந்தவர் காஃபியை வச்சுட்டு அந்த கவுச்சில் ஒரு மாதிரி சாஞ்சு உட்காந்துட்டு நம்ம ஜங்குக் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்க நம்ம ஜங்குக்கும் நம்ம டே பின்னாடியே அழிஞ்சிட்ருக்காரு. நம்ம டேவும் வந்து
அங்கே இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே மிடில் ஆஃப் த ஹாலில் நின்றுட்டு அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி டே கொஞ்சம் இப்படி வாயேன் சொல்லு ஜங்குக், ஏன் நர்வஸாக இருக்கா? அது அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. அம்மா அப்பா முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்க. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்க. நம்ம ஜங்குக்கு டக்குன்னு கீழே அப்படியே நீ டவுன் பண்ணி நம்ம டேவை அப்படியே பார்த்து அவருடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்து நம்ம டே முன்னாடி ஓப்பன் பண்ண நம்ம ஜங்குக்கு நம்ம டே ஒரு மாதிரி பார்க்க, நம்ம டேவும் ஒரு மாதிரி ஒயிட் ஐஸோடு நம்ம ஜங்குக்கை பார்க்க. இப்போ நம்ம ஜங்குக் அந்த ரிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம டே கிட்ட காட்டி, டே நான் என்ன கேட்க போகிறேன்னு உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். என்னன்னு தெரில, லைஃப்பில் இது வரைக்கும் இப்படி ஆனதில்லை, இந்த அளவுக்கு நான் நர்வஸாக இருந்ததில்லை. அதுவும் அம்மா அப்பா முன்னாடி. உன்னை நான் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நீ அழுதுட்டு இருக்கும்போது உன்னை பார்த்தப்போ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டை தாண்டி உன் கூட இருக்கணும்னு தோணுச்சு. நான் நினச்ச மாதிரி நான் அதை பண்ணேன். உன்னை அதிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு. ஆனால் நீ தானாகவே அதிலேருந்து வெளியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னுடைய தேவைகள் அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் நீ உன் லைஃப்பில் ஒரு முக்கியமான பகுதியாக என்னை வச்சு பார்த்த. என்னுடைய லைஃப்லேயும் என் அம்மா அப்பா, என்னுடைய பேஷன், ப்ரொஃபஷன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான பர்சனாக நீ இருக்க. இனிமேட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். will you marry me அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கிட்ட அந்த ரிங்கும் அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டிட்டு கேட்க நம்ம ஜங்குக்குடைய அப்பா கிளாப் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்குடைய அம்மா சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அப்பா வந்து கண்ட்ரோல் பண்ண, இப்போ ஒன்று நம்மகிட்டே ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபால் ஆகுது அவருக்கு. நம்ம ஜங்குக்கு முன்னாடி அவரும் அப்படியே கீழே நீ டவுன் பண்ணி உட்கார கீழே குனிஞ்சு அழ ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து ரிங் பாக்ஸை கீழே வச்சுட்டு நம்ம டேவோடைய ஃபேஸை கப் பண்ணி, ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஐ லவ் யூ டு ஜங்குக். எஸ் எஸ் ஐ டு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆமாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்க, நம்ம ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹர்ட் பண்ணிக்கிறாரு நம்ம டேவை. நம்ம டேவும் ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஜங்குக்குடைய ஹக்கில் அப்படியே ஒரு மாதிரி புதஞ்சு போயிடுறாரு. இப்போ அப்படியே எழுந்துச்சு நிற்க வச்சு நம்ம ஜங்குக்குடைய அந்த ரிங் இருக்கு இல்லையா, அந்த ரிங் வந்து அழகாக நம்ம டேவுடைய கையில் போட்டு விட, இப்போ நம்ம டிவியும் ஜங்குக்கையும் தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி ஒரு ப்ரவுட் ஸ்மைல் பண்ணுறாங்க சிரிச்சுக்கிட்டு. ஒரு ஏதோ ஒரு லைஃப்பில் வந்து அப்படியே அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். அவங்க அம்மா அப்பாவை பார்க்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஒன்று நம்ம டீ தான் அவங்க அம்மா அப்பாவை பார்த்து, அங்கிள் ஆண்டி உங்களுக்கு கோவமே வராதா? உங்கள் பையன் உங்களுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான், ஆனால் நீங்கள் சிரிக்கிறீங்க. அது ஜங்குக் எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்க மாட்டான். அப்படியே எடுத்தாலும் அது எப்போவுமே தப்பாக இருக்காது. எங்களுக்கு தெரியும் என் பையனை பற்றி, அதனால தான். ஆனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு நானே ஏற்றவனான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எல்லாமே ஜங்குக் மட்டும்தான். அதான் பாருடே, நீ ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணுறனா ஒரு லைஃப்காக தான், ஓகே? அவங்க கூட வாழணுன்ற வாழ்க்கைக்காக தான். நீ என் பையனை கல்யாணம் பண்ணால் என் பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியுது, ஓகே?
பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்குடைய அப்பா வந்து நம்ம டீ கிட்ட சொல்ல, நம்ம சங்குக்கு வந்து நம்ம டீயோடைய இடுப்பில் கையை போட்டு கொஞ்சம் கிட்ட எடுத்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாரு நம்ம டீவை. இப்படியே கட் பண்ணுறாங்க. ஒரு அழகான பீச், பக்கத்துலேயே ஒரு பெரிய ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் மேலே 2 பேர், நம்ம டே அண்ட் ஜங்குக். நம்ம ஜங்குக்குடைய ஹோல் ஃபேமிலியும் அந்த இடத்துல வந்திருக்கு. ப்ளஸ் ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து நம்ம டேவோடைய எக்ஸும் வந்திருக்கான். இப்போ நம்ம டேவை கட்டுறாங்க. ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டடாக நம்ம ஜங்குக் கூட அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே அழகாக நல்லா ஜாலியாக நின்றுட்டுருக்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் அந்த கருப்பு பல்லியை பார்த்தது நம்ம டேக்கு அவ்வளோ கடுப்பாகுது. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி நம்ம டேயோடைய எக்ஸ்ப்ரெஷன் மாறுறதை பார்த்து, இப்போ ஒன்று நம்ம ஜங்குக், ஓய் அண்ணா அங்கே பாரு, ஓ எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி அவன் தானே ஜங்கு. ஹே ஆக்சுவலி நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்டா. அவன் மட்டும் உன்னை கழட்டி விடலைன்னா எப்படி எனக்கு நீ கிடச்சிருப்ப? அப்போது நான் அழுத்தது எல்லாமே ஓகேவா? ஓகே தான். அன்றைக்கி நீ அழுத்தினால தான் வந்து உன்கிட்ட பேசினேன். போடா. ஓகே ஓகே, ஐ லவ் யூ பேபி. ஐ லவ் யூ டூ. கிசி? நோ, எல்லோரும் இருக்காங்கன்னா கொடுக்க மாட்டியா? ம். அப்பப்போ உன்னோட எக்ஸ் அப்பா பழி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி தெனாவட்டாக சொல்லிட்டு நேராக நிமிந்து பார்த்து ஒரு மாதிரி எல்லாரையும் கெஸ்டெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண, நம்ம டீ இவனை வச்சுட்டு என்னை எப்படி ட்ரிகர் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து அழகாக நம்ம சங்குக்குடைய கோட்டை பிடிச்சி கிட்ட எடுத்து ஒரு சாஃப்டான ஒரு கிஸ் அவர் லிப்ஸில் கொடுக்க எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அந்த கரும்பு பள்ளிக்கு வயிறு எரிஞ்சு சாவுது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம டீ ஜங்குக்கு 2 பேருக்கு ஒரு அழகான மேரேஜ் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் சூப்பரான லைஃப் வாழ போகிறாங்க. டாடா எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல்.